ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி எபிசோட் நம்பர் 255 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்த உடனே மண்டபத்தில் எல்லா பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ நேராக அறிவுக்கரிசி அவங்க மாமா குணசேகரங்கிட்ட உடனே கோவத்தில் தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் நடக்க போகுதான் அப்படின்னு சொன்னோடனே சேரை தூக்கி விட்டறிகிற சேர் உடஞ்சிருச்சு. அப்படி கோவத்தில் சொன்னோடனே அப்படியே கதிர் சொல்கிறப்பல, என்ன உளறிட்டு இருக்க தேவையில்லாமல், கூப்பிடுங்க உங்கள் தம்பியை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே கதிர் மேலே பார்த்து, டே சக்தி வெளில வாடா, டே சக்தி வெளில வாடா, கீழே வரையா இல்லையாடா இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லி கற்று கேட்டவுடனே சக்தியும் ஜனனி ப்ளஸ் அந்த ரேணுகா நந்தினி 4 பேரும் கீழே வராங்க. சக்தியும் ஜனனியும் முன்னாடி வரதை காட்டுறாங்க. வந்தோடனே என்னடா பெருசாக திட்டமே போடலை, அது போடலை, இது போடலான்னு சொல்லிட்டு இப்போ பெருசாக பார்கவிக்கு சக்தியை தர்சனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, தேவையில்லாமல் இது பண்ணி பேசாத அப்படின்னு சொன்னோடனே அறிவுக்கரசியோட அசிஸ்டண்ட்டாக தான் தங்கச்சி, நீங்கள் ரூம்குள்ளே பேசிகிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டேன், கல்யாணத்தை நிறுத்தி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணணுன்னு தான் நீங்கள் நினச்சிங்க, அதான் அக்கா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே, சக்தி நீ என்ன கொடுக்கா, இது அரைகுறையாக கேட்டு என்னத்தையே உளறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே உடனே ஜனனி, இரு சக்தி அவங்கள்ட்ட எல்லாமே தெரிஞ்சிடுச்சுல்ல, பின்ன எதுக்கு நம்ம மறைக்கணும், கெட்டதை இவங்களே பகிரங்கமாக பண்ணும்போது நல்லது நம்ம ஏன் மறைச்சி வச்சு பண்ணணும், நம்மளும் பகிரங்கமாக பண்ணிக்கலாமே. ஆமாம், அதைத்தான் பண்ண போகிறோம். என்ன பண்ணிடுவேன், என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசி கேட்க ஜனனி சொல்கிறான், தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அறிவுக்கரசிக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. உடனே உடனே அந்த சக்தி கதிர் சொல்கிறாப்புல, என்ன பண்ணுறான்னு சொல்லி அடிக்க வராப்புல. உடனே சக்தி பிடிச்சிட்டு பின்னாடி தள்ளி விட்டு இப்போ 2 பேரும் சண்டை போட போகிறாங்க. உடனே ஆதி குணசேகரன் எஞ்சி டேய் பெசாமல் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் சக்தியை பார்த்து சொல்கிறாப்புல, ஏண்டா நீ பெருசாக எதுவுமே திட்டம் போடலை செய்யலைன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டியை சொன்னேன், ஆனால் உன் பொண்டாட்டி பாரு எவ்வளோ பெரிய திட்டம் போட்டு வச்சுருக்கா, செஞ்சுருக்கான், இதுக்கெல்லாம் நீ தானே காரணம் அப்படின்னு சொன்னோன்னே, அவர்கிட்ட எதுவும் கேட்காதுங்க, என்கிட்ட கேளுங்க, நீங்களே கெட்டதை இவ்வளோ பகிரங்கமாக செய்யும்போது நாங்கள் உண்மையே மறைச்சி செய்யணும். ஒரு பக்கம் எங்களை டார்கெட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு இதை தெரிஞ்ச போலீஸை வச்சு ஜீவானந்தத்தையும் பார்கவியும் அரெஸ்ட் பண்ணுறது, சுட்டு தள்ளுறதுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னொரு பக்கம் தர்ஷனை மரக்கட்டி ஆக்கி வச்சுருக்கீங்க. ஈஸ்வரி அக்காவை ஆஸ்பத்திரியில் அடித்து படுக்க வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே இவ்வளோ கெட்டது பண்ணும்போது நாங்கள் நல்லதை எதுக்கு மறைச்சி வச்சு பண்ணணும்? ஒரு விஷயம் கேம் ஆடி பார்ப்போமா, எது உண்மை ஜெயிக்குது எது பொய் ஜெயிக்குதுன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி குணசேகரங்கிட்ட சேரில் உட்காந்து ஜனனி பேச, குணசேகரன் அப்படியே கொசுவை தட்டின மாதிரி, நீ எல்லாம் ஒரு கொசு அப்படின்னு சொல்லி கையை தட்டுறாரு. அதுக்கான அர்த்தம் கொசுவை தட்டுற மாதிரி நான் உன்னை தட்டி விட்டுருவேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாப்புல. உடனே அதான் பெருசாக நீங்கள் என்ன யாக வளர்த்தாலும் என்ன பூஜை பண்ணாலும் உண்மை தான் ஜெயிக்கும், என்றைக்குமே போய் ஜெயிக்காது. வேணா நீங்கள் ஏதோ ஜாக வளர்க்குறதுக்கு பெரிய ஆளை கூப்பிட்டு வந்தீங்களே, ஏதோ பணிக்கிற சாமியார், அவரை வேணால் கூப்பிட்டு வச்சுக்கலுங்க. பணிக்கிற சாமியாரே வெளியில் வாயா அப்படின்னு சொல்லி ஜனனி கத்த, அப்படி பணிக்கிற சாமியார் வெளியில் வராரு. வெளில வந்தோடனேவும், என்ன ஏதோ நீங்கள்லாம் பெருசாக முக்காலம் தெரிஞ்ச ஞானியாச்சாமே, அடுத்து என்ன நடக்க போகுது, எது ஜெயிக்க போகுது, உண்மை என்ன பொய் என்னன்னு சொல்லி இவங்களுக்கு காது தெளிகிற மாதிரி க்ளீனாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் யோசிச்சுட்டே இருக்காப்புல, ஒரு பெரிய விபரீதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே என்னன்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே தெரியல. அப்படியே ஜனனியை பார்த்து அந்த பணிக்கிற சாமியார் சொல்கிறாரு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ யார்கிட்ட ஃபோனில் பேசுனியோ அவங்களுக்கு பெரிய ஆபத்து வர காத்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே அப்படி ஜனனிக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டென்ஷன் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து உடனே அந்த கொடைக்கானலில் அந்த காட்டுப்பகுதியை காமிக்கிறாங்க. உடனே அங்கே இடம்னா புலிகேசியன் டீம் தேடிகிட்டே இருக்காங்க. அந்த வீட்டோடைய அந்த வீட்டோட சாவி யார்கிட்ட இருக்குதோ அவனை கூப்பிட்டுவான்னு சொல்லி அவரை தேடிட்டு இருக்காங்க. உடனே அந்த சமயம் பார்த்து புலிகேசிக்கு கால் வருது. அறிவுக்கரசி கால் பண்ணுறான். அறிவுக்கரசி கால் பண்ணி, இந்த மாதிரி என்னாச்சு, அவங்கள பிடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தேடிட்டுருக்கோம், ஒரு சந்தேகப்பட்டு ஒரு வீட்டுக்குள்ளே தான் போனோம், பட்டு அது அந்த வீட்டில் இல்லை, ஒருவேளை தப்பிச்சு போயிருக்கலாம், ஒருவேளை நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம், சந்தேகமாகவே இருக்குது, பிடிச்சோன்னே உனக்கு சொல்கிறேன், நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிட்டுருக்க, நான் இதனால் உனக்கு உடனே சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சீக்கிரம் தான் பிடிச்சிட்டு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா அறிவுக்கரசி. வச்ச உடனே சரி ஓகே, அடுத்து மண்டபத்தை காட்டுறாங்க. அப்போ தான் அறிவுக்கரசி யோசிக்கிறா, இந்த மாதிரி சாமியார் சொன்ன இந்த மாதிரி 2 பேருக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொன்னதை அவர் அப்படியே மைண்டில் யோசிக்கிறார். அப்போ அவர் சாமியார் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் போல், இவங்க 2 பேருக்கு தான் ஆபத்துன்றதை சொல்லியிருக்காரு, நம்ம தான் போலீஸ் ஏவி விட்டோம் அப்படின்னு சொன்ன உடனேவும்
அப்படியே மறுபடியும் அவள் உள்ளே வந்துடுறான். அறிவு கட்சி உள்ளே வந்தோடனே அப்படியே நேராக அந்த முல்லை வேந்தனையும் அந்த கரிகாலனையும் கூப்பிட்டு, டேய் சாமியார் சொல்கிறது கொஞ்சம் நிஜமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, நீ இருந்தாலும் நீ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சாமியார்கிட்ட போய் கேட்டு வா அப்படின்னு சொன்னோடனே, என்னக்கா நீயே சாமியாரை பற்றி நம்பவே மாட்டேன், இப்போ நீயே நம்பிட்டு உடனே கேட்டு வர சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, டேய் சொன்னதை செஞ்சு சொல்லடா போடா அப்படின்னு சொல்லிட்டு முல்லை வந்து அனுப்பிச்ச உடனேவன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அடுத்து சாமியார்ட்ட என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக போகிறாங்க. இன்னும் அடுத்து அவங்க சாமியார்ட்ட என்ன கேட்குறாங்க, சாமியார் என்ன சொல்கிறாரு, அதுபடி நடக்குதா இல்லையா அப்படின்றத அடுத்த பார்ட் 2ல் பார்ப்போம். இதோடைய பார்ட் 1 முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.